நிறைய கனவுகள் டயர் 2 சிட்டியில் டயர் 3 சிட்டியில் கிராமத்தில் வந்து அது ஐடியாவோட இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. அது ஒரு கமர்ஷியல் பிஸ்னஸ் ஆக்கிறதுக்கு ஐடியாஸ் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணால் தான் அது ஒரு ரியாலிட்டிக்கு வரும், அதுக்கு ஒரு வேல்யூ வரும், அதனால ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும். அதில் வந்து ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் தட். இந்த மாதிரி ஒரு டயர் 3ல ஏதோ ஒரு முதுகலுத்தூரில் ஒரு குக் கிராமத்தில் இருக்கிற ஒரு ஐடியா வந்து ரியாலிட்டி ஆக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டார்ட் அப் செய்வோம். அனைவருக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி. நம்ம எப்பவுமே வந்து நிறைய ட்ரீம் பண்ணுவோம். அந்த ட்ரீமை வந்து ரியல் ஆக்கிறதுக்கு நிறைய பேரோட சப்போர்ட் தேவை, நிறைய இக்கோசிஸ்டமோட சப்போர்ட் தேவை. இன்றைக்கி இந்த ஈவினிங் இங்கே பார்க்குறதுல அந்த சப்போர்ட் தான். ஸோ இது ஸ்பான்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டார்ட் அப்ஸாக இருக்கட்டும், அப்புறம் நிறைய வெல்விஷர்ஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷனல் லீடர்ஸ் லைக் கோபால் மாதிரி ஆர்கள் இருக்கட்டும். இந்த இக்கோசிஸ்டம் சப்போர்ட் இல்லாமல் அந்த ட்ரீமை வந்து ஒரு ரியாலிட்டி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி அண்ட் கிரேட் அப்ளாஸ் டு எவ்ரி ஒன் இயர். ப்ளீஸ் வி கேன் ரைஸ் அ கிரேட் அப்ளாஸ் பிகாஸ் இந்த மாதிரி ஒரு இக்கோசிஸ்டம் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸில் கனெக்ட் ஆகும்போது தான் நிறைய ட்ரீம்ஸ் நம்ம பண்ண முடியும், நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் கொடுக்க முடியும், நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்க முடியுன்றது என்னோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்து இன்றைக்கி நிஜமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். ஸோ சாகித்யா சொல்லும்போது சொன்னாங்க ஒரு ட்ரீம், $1 trillion எக்கானமி, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு வந்தோம். அதை ரியாலிட்டி ஆக்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம். ஐ திங்க் வி ஹேவ் எ ஸ்மால் ப்ரெசன்டேஷன், ஜஸ்ட் ஒரு 5 slides தான். ஸோ இந்த $1 trillion எக்கானமி நம்ம சொல்கிறோம், ஆனால் வந்து ரியாலிட்டி கொண்டு வரதுக்கு இதை வந்து எம்என்சி மாதிரி கம்பெனியில் வந்து ஒரு 1000 crores கம்பெனி மட்டும் கிடையாது. ஈவன் சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து பெருசாக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. அந்த பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம். ஐடியாஸ் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணால் தான் அது ஒரு ரியாலிட்டிக்கு வரும், அதுக்கு ஒரு வேல்யூ வரும், அதனால ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும். அதில் வந்து ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் தட். அந்த ஐடியாஸை வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக்கி ரியாலிட்டி கொண்டு வரதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை, இன்வெஸ்டர்ஸ் தேவை, சப்போர்ட் சிஸ்டம் தேவை, மென்டர்ஷிப் தேவை. ஸோ அதோட முயற்சி தான் இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம். ரீசெண்டாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் அனௌன்ஸ்ட் அரௌண்ட் 7.5 crores டு கிளீன் அ லேக் இன் ஊட்டி. அது வந்து எவ்ரி இயர் தே ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மனி டு கிளீன் த லேக். பட் அதே விஷயத்தில் வந்து ஒரு பேரலாக ஒரு கார்பரேஷன் வந்து தே ஃபவுண்ட் அ ரோபாட். ஐஐடி மெட்ராஸில் இன்குபேட் பண்ண ஒரு ரோபாட், சோலிங்கர்னு நினைக்கிறேன் அந்த கம்பெனி பேர். ஸோ இட் வாஸ் ஸ்டார்டட் இன் ஐஐடி மெட்ராஸ். தே ஃபவுண்ட் அ ரோபோட் which will crawl to the entire pipeline system of water system, drainage or sewage system. It will clean automatically. அப்போ they started something called homo sepon சொல்லிட்டு ஒரு செப்டிக் டேங்கை வந்து கிளியர் பண்ணி க்ளீன் பண்ணி அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. பட் திஸ் இஸ் கால் இனோவேஷன். இந்த மாதிரி இனோவேஷன் ப்ராடக்டை கமர்ஷியலைஸ் ஆக்குனா தான் இந்த $1 trillion எக்கானமி நிஜமாக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரீம் வந்து ஒய் ஒன்லி இன் ஐஐடி மெட்ராஸ் அண்ட் பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஒய் நாட் ஃப்ரம் சம்படி ஃப்ரம் அ வில்லேஜ் இன் ராமநாதபுரம் முதுகலுத்தூர், மதுரையிலேருந்து ஏன் ஒரு இனோவேஷனை கொண்டு வர முடியாது? ஸோ எங்கள் ஐடியாவே அந்த மாதிரி தான். இங்கே இருக்கிற ஐடியா வந்து நம்ம டயர் 1 சிட்டியில் பண்ணும்போது ஐடியா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ண முடியுது, ஒரு என்டிட்டியாக ஆக்க முடியுது, அது வந்து ஒரு கமர்ஷியல் பிஸ்னஸாக மாற்ற முடியுது. பட் நிறைய கனவுகள் டயர் 2 சிட்டியில் டயர் 3 சிட்டியில் கிராமத்தில் வந்து அது ஐடியாவோட இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது, அது ஒரு கமர்ஷியல் பிஸ்னஸ் ஆக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு டயர் 3ல ஏதோ ஒரு முதுகலுத்தூரில் ஒரு குக் கிராமத்தில் இருக்கிற ஒரு ஐடியா வந்து ரியாலிட்டி ஆக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டார்ட் அப் செய்வோம். இப்போ நிறைய ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோகன் இருக்காருங்க, அவர் ஒரு சாதாரண ஒரு மீனவர் குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதர், இன்னைக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணியிருக்கார். ஓகே, இப்போது இவருக்கு அந்த பெர்சிவரன்ஸ் இருக்குது, அவருக்கு வந்து அந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்குது, அவரால் அடைய முடியுது. எல்லாருக்கும் அது இருக்குமா தெரியாது நம்மளுக்கு. அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்முக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம்.